ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் மான்வா இன் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன மான்வா பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு நல்ல ரிக்ரெஸ்ட் ஸ்டோரி தான். அதோட நேம் வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஜெனித். ஓகே மக்களே, நம்ம டேரெக்டாக மான்வாக்குள்ளே போயிடலாம். மான்வா ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயில் தான் காட்டுறாங்க. அங்கே கீழே ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. அப்போ ஒருத்தி வந்து கேட்குறா, எங்கே இருக்காது? அப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஒருத்தன் வந்து அடி வாங்கியிருக்கான். அவன் தான் நம்ம ஹீரோ. அப்போ அவள் வந்து கத்தியை காமிச்சு மிரட்டிகிட்டே கேட்குறா, நான் உனக்கு கேள்வி கேட்டேன். உடனே நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இது யார் நினச்சி பார்த்துருப்பா, இங்கே நிற்கிற இந்த பொண்ணு ஸ்வாட் சுப்ரீமோட ரத்தம் மட்டும் இல்லாமல் அவரோட டிசிப்ளினும் கூட. உடனே அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து நூற்றுக்கணக்கான பேரை வந்து வெட்டி கடாச்சிட்டு போயிட்டே இருக்கா. அந்த மனுஷங்க எல்லாருமே டிமானிக் ஹியூமன்ஸ். அதுவும் இல்லாமல் அதெல்லாம் ஒரு அட்டாக்லேயே வந்து அவள் எல்லாரையும் கொண்டுட்டா. அப்போ தான் அவளோட பேரை காட்டுறாங்க. அவள் பேர் தான் டிவைன் பிளேட் வீச்சியோல். இவ தான் எவன்லி டீமனையே கொண்டவ. அந்த எவன்லி டீமன் யாருன்னு பார்த்தா அவன் தான் ஆர்த்தடாக்ஸ் டீமன் வாரே ஆரம்பித்தவன். உடனே அவள் வந்து நம்ம ஹீரோட சட்டையை பிடிச்சி, எனக்கு தெரியும் உனக்கு தெரியுன்றது ஒழுங்காக சொல்லு, மற்ற டிமானிக் ஹியூமன்ஸ்லாம் எங்கே இருக்காங்கன்னு சொல்லு. உடனே அந்த பொண்ணு கேட்குறா, உனக்கு கொஞ்சமாச்சு கில்ட்டின்னு ஒன்று இருந்தால் தயவு செஞ்சு சொல்லு. உடனே அவன் நினைக்கிறான், எனக்கு தெரியும் ஆனால் என்னால் இப்போ பேச முடியாது. எதனாலனா என்னோட வோக்கல் கார்ட்ஸ் வந்து அவங்க டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட இதயத்தை சுற்றி ஒரு சாபமும் இருக்குது. நான் டிமானிக் ஹியூமன்ஸை பற்றி எதுவுமே பேசவும் முடியாது. அப்படி பேசினா என்னோட ஆர்ட் வந்து வெடிச்சிடும். அப்போ அந்த பொண்ணு வந்து அழுதுகிட்டே கேட்குறா, உனக்கு லாஸ்ட் சான்ஸ். இங்கே இருக்க எல்லாருமே உனக்கு கொல்லணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் நீ மட்டும் எனக்கு உதவி பண்ணினா உன்னை காப்பாற்றுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணுறேன். அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்கா. ப்ளீஸ், இது எதுக்காக? அவர் ரொம்ப வெறுக்கிற டிமானிக் ஹியூமன்ஸ் அவளால் பிடிக்க முடியலன்றதுக்காகவா? மேபி அப்படியும் இருக்கலாம். இல்லைனா இவளோட ஃபியான்சி ஜாங்க அவனை டிமானிக் ஹியூமன்ஸ் தான் கடத்தினாங்க. அப்போ அவன் சிரிக்கிறத பார்த்துட்டு அவள் கோவத்தில் அவனை தூக்கி அந்த பக்கம் அடிச்சுட்டு அவள் சொல்கிறா, எனக்கு தெரியும் நீ இப்படி தான் இருப்பேன்ட்டு. அப்போ நம்ம ஹீரோ நினைக்கிறான், இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த உலகத்திலே எல்லாரோட பலசாலியான இவ போயும் ஒரு மனுஷனுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறா. உடனே அவள் என்ன சொல்கிறான்னா, நான் உன்னை அப்போவே கொண்டிருக்கணும், எப்போ உன்னை நான் முதல் தடவை பார்த்தனும். இப்போ அதுக்கு நான் ஃபீல் பண்ணுறேன் உன்னை கொல்லாமல் விட்டதுக்கு. உடனே ஹீரோ வந்து கீழே வந்து அவன் நினைக்கிறான், நாங்கள் மீட் பண்ணோமா? நாங்கள் எப்போ மீட் பண்ணோம்? ஆனால் எனக்கு அந்தமாரி எதுவுமே ஒரு ஞாபகம் இல்லையே. அப்போ தான் அவனோட ஃப்ளாஷ்பேக்கில் அவனோட சின்ன வயசில் ஒரு பொண்ணு வந்து அவனுக்கு, நீ சாப்பிட்றியா இது அப்படின்னு கேட்குறா. அவனே, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஆனால் எல்லாமே எங்கே தப்பாக போச்சு. இப்படிலாம் யோசிக்கிற நம்ம ஹீரோ வந்து இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஒரு துரோகி, பல மக்களோட முதுகில் குத்தி, அது மட்டும் இல்லாமல் நான் டிமானிக் ஹியூமன் கிளான்லேயும் சேர்ந்தேன். நான் நினைக்கிறேன் இதெல்லாம் என்னோட கர்மான்ட்டு, அதுதான் என்னை பின்தொடருது. இப்படிலாம் அவன் நினச்சி பார்த்துட்டு உடனே அவன் ரத்தத்து மூலமாக தரையில் ஏதோ எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுறான். உடனே அவள் கேட்குறா, நூன்சான் நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு. அவனால் உண்மையை மட்டும் இல்லை, டிமானிக் ஹியூமன்ஸை பற்றி அவனால் எதுவுமே வெளியே சொல்ல முடியாது. அவன் எழுதி காமிச்சாலோ இல்லை சொல்ல ட்ரை பண்ணாலோ அப்போ அவனோட இதயத்தில் இருக்க சாபம் ஆக்டிவேட் ஆகி அவனோட இதயமே வெடித்து அவன் இறந்துருவான். இதுதான் எவன்லி டீமனோட டிமானிக் ஆர்ட். இது எதற்காக இவன் மேலே போட்டிருக்காங்கன்னா, டீமன் கல்ட்டை வந்து யாருமே துரோகம் பண்ணி ஏமாத்திடக்கூடாதுன்றதுக்காக தான். உடனே அந்த பொண்ணு கத்திக்கிட்டே வரா, குன்சான்ட்டு, நீ எதனால் திடீர்னு உனக்கு ரத்தம் வருது? உடனே அவன் என்ன நினைக்கிறான்னா, என்னால் அவள் என்ன பேசுகிறான்றதே சுத்தமாக கேட்க முடியல. அப்போ நம்ம ஹீரோ நினைக்கிறான், இப்போது நான் சொன்ன மட்டும் என்ன நம்பவா போகிறேன்? நான் தான் தப்பு பண்ண மாரி எல்லாருமே சேர்ந்து என்னை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இங்கே நான் டிமானிக் ஹியூமனாக மாறினதுக்கு 1000 காரணம் சொல்லலாம், ஆனால் யாருமே அதை ஏற்றுக்க போகிறதும் இல்லை. இதுக்கு மேலே யோசிச்சு ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து மற்ற டிமானிக் ஹியூமன்ஸ்லாம் எங்கே இருக்காங்கன்றது அவனோட ரத்தத்தாலேயே எழுதி காமிச்சிட்டான். அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த பொண்ணு கொடுத்த சான்ஸை ஏற்றுக்கல. அவன் அந்த பொண்ணு கேட்ட வாழ்க்கையை கொடுத்துட்டான். எழுதி முடித்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட இதயம் வந்து வெடிச்சிருது. வெடிச்சு அவன் சாகிற கண்டிஷனில் இருக்கும் போது, நான் எதுக்காக இந்தமாரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தேன்னு நினைக்கிறான். அந்தமாரி அவன் நினைக்கும் போதே அவனோட ஃப்ளாஷ்பேக்கில் அவங்க அக்கா வந்து பி ஹாப்பி பிரதர்ன்னு சொல்லிட்டு இறந்து போனது ஞாபகம் வருது. உடனே அந்த பொண்ணு கத்துறா, கோயாங்சுன் என்னாச்சு உனக்கு? நான் பேசுறது கேட்குதா? அப்போ தான் நம்ம ஹீரோ நினைக்கிறான், நான் பண்ண சின்னதுலேருந்து பெரிய தப்பு வரைக்கும் எல்லாமே என்னோடய வாழ்க்கையை பில்டப் பண்ணுறதுக்காக மட்டும்தான். உடனே இன்னொரு ஃப்ளாஷ்பேக்கில் வந்து அங்கே வந்து ஒரு பொண்ணு பிணங்களுக்கு நடுவில் உட்காந்துட்ருக்கா. அப்போது ஹீரோ அவளை பார்த்து நடந்து போயிட்டுருக்கும் போது அவள் கேட்குறா, இது நீதானா அப்படின்ட்டு. நீதானா அப்படின்னு கேட்ட உடனே அவள் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிடுறா. அது உடனே ஹீரோ வந்து அப்படியே பார்த்துட்டு அமைதியாக நிற்கிறான். இந்த பக்கம் ரியாலிட்டியில் அந்த பொண்ணு வந்து குயாங்சுன் கத்திக்கிட்டே வரா. அதுவும் இல்லாமல் அவள் அழுதுகிட்டே கத்துறா. அப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம ஹீரோக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக். இங்கே பார்த்தீங்கன்னா ஆகிற நிலைமையில் இருக்கா. அப்போ அவள் கேட்குறா, நீ என்ன அழுகிறியா அப்படின்ட்டு. இல்லை, இது வெறும் மழை தண்ணி தான் அப்படின்னு சொல்லவும், எனக்கு தெரியும் நீ அழமாட்டேன்ட்டு. சாகிற கண்டிஷனில் இருக்கவ வானத்தில் இன்னும் நிலா இருக்கான்னு கேட்கவும், அதை நம்ம ஹீரோ கேட்டுட்டு ஆமாம் இன்னும் நிலா இருக்குன்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவள் இறந்துடுறா. அப்போ தான் நம்ம ஹீரோவை பற்றி காட்டுறாங்க. கோயாங்சுன் அவன் வந்து ஷாங்கிங் கூங் கிளானோட வாரிசு. அவன் பிறந்தது முக்கியமான ஆர்த்தடாக்ஸ் ஃபேக்ஷன். அதுவும் இல்லாமல் அவன் பிறந்து வளர்கிற வரைக்குமே ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்டாக தான் இருந்தான். ஆனால் அவனோட குடும்பத்தை ஏமாற்றிட்டு அவன் அங்கேருந்து ஓடி போயிட்டு டிமானிக் கல்ட்டில் சேர்ந்துட்டான். அதுக்கப்புறம் எப்போ டிமானிக் கல்ட் வந்து போரில் தோத்துதோ அப்போவே நம்ம ஹீரோ வந்து ஒரு ப்ரிசன் கைதியாக அவங்க கூப்பிட்டு வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோ வந்து சாகிறதுக்கு முன்னாடி, ஐயோ முடியலடா என்னால் அப்படின்ட்டு
அதோட அவன் கண்ணை மூடிடுறான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு வாய்ஸ் கேட்டு அவன் கண்ணை திறந்து பார்க்குறான். அப்போ வந்து ஒரு சின்ன பொண்ணு வந்து உனக்கு உருளைக்கிழங்கு வேணுமா அப்படின்னு கேட்குறா. அவன் உடனே ஷாக் ஆகி அப்படியே நிற்கிறான். இதோட சாப்டர் 1 முடிஞ்சு மக்களே. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும்.